ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சியை பற்றி கற்றுக்க போகிறோம். அதாவது செஸ்ட் மசில். செஸ்ட் மசிலில் 3 விதமான மசில் வந்து நமக்கு இருக்குது. அதாவது அப்பர் செஸ்ட்டு, லோயர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட் 3 இருக்குது. அப்பர் செஸ்ட்டும் லோயர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3ல் அப்பர் செஸ்ட் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுடைய செஸ்ட் மசில் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், நன்றாக தெரியும். அதாவது செஸ்ட் மசிலும் உங்களுடைய ஷோல்டர் மசிலும் ஒன்றா லிங்காக இருக்கும். ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ஒன்று போல் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு பைசப்ஸ் போஸ் வைக்கிறீங்க, அப்படி இல்லை சும்மா நார்மலாக இருந்தாலும் அந்த 2 மசிலும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுடைய உடல் அமைப்பு வந்து நன்றாக தெரியும். அதனால் நம்ம வந்து அப்பர் செஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு பயிற்சி வந்து பண்ண போகிறோம். இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து செஸ்ட் நல்லா மசில் இருக்கும், ஆனால் உங்கள் செஸ்ட்டு மசில் வந்து கொஞ்சம் அப்பரில் வந்து சப்பையாக இருக்கும். அதாவது ஒரு பீக் இல்லாமல் மசில் அந்த இடத்துல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து உங்களுடைய செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் என்றைக்கு பண்ணாலும் சரி, வாரத்தில் மேக்ஸிமம் வந்து திங்கட்கிழமை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கிழமை பண்ணினாலும் இந்த செஸ்ட்டு மசில் ஒர்க் அவுட் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்டில் கவனமாக செய்யுங்க. நம்ம சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். மசில் நல்ல வளர்ச்சி அடையும். ஒரே மாதத்தில் உங்களுடைய செஸ்ட்டு மசில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கும். இதை வந்து நம்ம பார்க்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இன்க்ளைன் பெஞ்சில் தம்பிளில் வந்து ஃப்ளைஸ் பண்ணணும். சரிங்களா? இன்க்ளைன் பெஞ்சில் தம்பிள் ஃப்ளைஸ். அதாவது மேக்ஸிமம் இப்போ வந்து நிறையா வந்து மிஷின்லேயே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிஷினில் பண்ணுறத விட ஒரு தம்பிளில் மேனுவலாக தம்பிளை கையில் எடுத்து உங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த்து பவரை வச்சு நீங்கள் வந்து மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா மிக நல்ல பயிற்சியாக இருக்கும். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செஸ்ட்டு போடும்போது முதல் பயிற்சியை வந்து நீங்கள் செய்யுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதாவது செஸ்ட்டு மசில் வந்து நம்ம ஒர்க் அவுட் போடும் பொழுது உங்களுடைய தம்பிள் உங்களால் எவ்வளோ வெயிட்டை வந்து எடையை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தம்பிளை வந்து எடுத்துக்கோங்க. 2 தம்பிள் வச்சுக்கோங்க. 2 கைக்கும் 2 கையிலும் ஈவனாக வந்து ஃப்ளை பண்ணணும். ஃப்ளை பண்ணிவிட்டு ஸ்லோவாக வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மசிலை வந்து நல்லா நல்லா நசுக்கணும். உங்கள் செஸ்ட்டு மசிலை நல்லா நசுக்கி டைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எவ்வளோ ஸ்லோவாக மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதே ஸ்லோ ஸ்பீடில் மெதுவாக வந்து ரிட்டன் கீழே இறக்கணும், விரிக்கணும். தம்பில் செஸ்ட்டை எவ்வளோ ஸ்லோவாக வந்து க்ளோஸ் பண்ணி தம்பில் மேலே தூக்குனீங்களோ அவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் பண்ணணும் தம்பில். இந்த பயிற்சி வந்து மிக கவனமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மசிலில் வந்து நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். இது எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செட்டு வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3 செட்டு ரொம்ப தான் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு செட் வந்து ஒரு வார்ம் அப் செட் லைட்டாக வந்து பண்ணிக்கோங்க சின்ன தம்பில் வச்சு. அதற்கு அடுத்து செய்யக்கூடிய 3 செட்டும் நல்ல ஒரு ஹெவியான தம்பில் வச்சு 3 செட்டு ஒரு 10லேருந்து 12 ரப்பு செய்யக்கூடிய அளவு வந்து நீங்கள் வந்து செய்யணும். இந்த 2க்கும் இடைப்பட்ட அந்த 3 செட்டு பண்ணுறோம், 12 ரப்பு பண்ணுறோம், இது எவ்வளவு டைம் கேப் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் நடுவில் ஒரு 30 செகண்ட், அதாவது அரை நிமிடம் வந்து இடைவெளி கேப் ரெஸ்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். 30 செகண்ட்லேருந்து அதிகபட்சம் 40 செகண்ட் வச்சுக்கோங்களேன். வச்சுக்கொண்டு அதாவது 1 நிமிஷம் வந்து ரொம்ப, அதுக்கு மேலே ஒரு கேப் விட்டு பண்ணுறதெல்லாம் சரியானது ஒர்க் அவுட் கிடைக்காது. ஸோ இந்த பயிற்சி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மசில் வளர்ச்சி நல்லா அற்புதமாக வளரும். இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பாருங்கள். கீழே கமெண்ட் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா பயிற்சியை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த பயிற்சியை பற்றி தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து சந்திப்போம். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.